பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் மார்னிங்லேருந்து ஒரு ஒரு 2 டைம்ஸ் காலையில் ஒரு வாட்டி வந்தீங்க. இப்போ மறுபடியும் வந்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 3 ஹவர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி மேடம், எப்படி இருந்தது எங்களை ஸ்டாரா புட்டிக் எக்ஸ்போ? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை விட இந்த கான்செப்ட் இருக்கு, லெட்ஸ் க்ரோ டுகெதர் அப்படிங்கிற ஆமாம் கான்செப்ட், மேடம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய திங்ஸ் இருந்துச்சு. நான் சில விஷயம் எல்லாம் தேடிட்டு இருந்தேன். குறிப்பாக வந்து நான் பக்தியில் ஆங்கராக இருக்கேன். எனக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ வந்து கரெக்டாக அந்த மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து தேடினேன். கரெக்டாக இங்கே இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே போல் இங்கே நிறைய விஷயம் இருக்குது. சாரீஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டான குர்த்தீஸாக இருக்கட்டும், க்ராப் டாப்ஸ், அந்த மாதிரி கிட்ஸுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காலநிலைக்கு என்ன மாதிரியான க்ளோதிங்ஸில் வேணுமோ இந்த சம்மர் க்ளோத்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது. கிட்ஸோட இந்த டாய்ஸு இதெல்லாம் ரொம்பவே பார்க்கும் போதே நம்மளே கிட்ஸாக மாறிடுவோம். அந்த மாதிரி ரொம்பவே க்யூட்ஸாக இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து அவங்க ஒவ்வொரு இது வச்சிருக்கிறவங்க அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்டாலில் ஒரு பொருளாவது வாங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இங்கே வந்து தோணும். அது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் வாசல்ல ஏறிச்சு. ஸோ அதை திருப்பியும் சொல்கிறேன், எல்லாருமே சேர்ந்து ஒரு டுகெதராக ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு வெற்றியை நோக்கி நகர்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் பண்ணுறீங்க. இன்னும் நிறைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மாநிலம் கடந்து அதையும் கடந்து இன்டர்நேஷ்னலில் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போ பண்ணணும். அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து தமிழ்நாட்டு கலெக்ஷன்ஸ், தமிழ் பீப்புள் நிறைய பேர், அதுவும் இந்த ஈழத்திலேருந்து புலம்பெயர்ந்த மக்கள்லாம் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. இந்த குருதி சாரீஸ், அதே போல் இந்த ஜுவல்ஸ், இதெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, இந்தியாவில் வந்து அள்ளிட்டு போவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து உங்களோட எக்ஸ்போவை இதுக்கு அப்புறம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும், அதே மாதிரி விஷயம் கூட. சூப்பர். தேங்க்யூ. நீங்கள் என்னென்னலாம் மேம் ஷாப் பண்ணீங்க? என்னெல்லாம் உங்களுக்கு தி பெஸ்ட்டாக இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸ் வந்து ஒரு 2-3 ஸ்டால் இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் வேரில் வந்து சம்மர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த பருத்தியில் இருக்கிறது, அது இந்த கிட்ஸுக்கு வேர் பண்ணது ரொம்ப ஈஸி. அதே போல் அந்த சம்மர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இந்த கலகாரி ட்ரெஸ் இருந்துச்சு, சுடிதார், ஃப்ராக் இருந்துச்சு, சுடிதார் மெட்டீரியல் ஃப்ராக்ஸ் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாராபட்டிக்கோட சாரீஸ் அது எப்போவுமே பிடிச்ச ஒரு விஷயம் தான். அது ரொம்பவே பிடிச்சிருந்து. இப்படி நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் நிறைய இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ப்ளோ பட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டாலோட பேரு. அந்த மல்லிப்பூ, அந்த மல்லிப்பூ ரொம்ப எனக்கு இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தேடிட்டு இருந்தேன், கிடைச்சிருச்சு. சரண்யா மேம் பாத்தீங்களா? சரண்யா மேம் என்ன பேசுனீங்களா? பேசினேன். அவங்க உண்மையிலுமே வந்து ஒரு விஷயத்த பண்ணி அது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் அப் ஆகுது அப்படிங்கிற அந்த டைம்ஸ் அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். குறிப்பா இவ்வளோ பேர், அதாவது இந்த எல்லா ஸ்டால்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் இருக்காங்க. அவங்க உண்மையிலுமே அந்த டுகெதராக சேர்ந்து எல்லாருமே க்ரோ ஆகும் அப்படின்னு நினச்சி நிறைய லேடிஸ் ஸ்டால் போட்டிருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் அவங்க வந்துட்டு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்களும் வளரணும், நாடும் வளரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் இது சாதாரணமாலாம் பண்ணிட முடியாது. இத்தனை பேரை வர வைக்கணும், இவ்வளோ பேர் கொண்டு போய் அதை ரீச் பண்ண வைக்கணும், அவங்களும் அதில் வந்து நிறைய கெயின் பண்ணணும். அப்போ தான் அடுத்த எக்ஸ்போ பண்ண முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிக் ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லணும். அது நான் சொன்னது போல் இது இன்டர்நேஷனல் லெவலுக்கு சரணியாக கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ. லவ்லி வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.